இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னையில் சில மாதங்களுக்கு முன் பஸ் சீட்டில் உட்கார்ந்திருந்த ஒரு பெண் பஸ்ஸில் இருந்த ஓட்டை வழியாக சாலையில் விழுந்தார். அது எப்படிங்க ஓடியும்? நீங்க பாக்கும்போது செக் பண்ண மாட்டீங்க வண்டி எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு? எப்படி செக் பண்ண முடியும்? சொல்லுங்க. மூலையில நீங்க வண்டி அடிக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஒரு வாரத்துக்கு முன் ராஜபாளையத்தில் அரசு பஸ்ஸின் பின்புற படிக்கட்டு அப்படியே கழன்று ரோட்டில் விழுந்தது. இது எல்லாவற்றையும் விட மோசமான ஒரு சம்பவம் திருச்சியில் நடந்துள்ளது இப்போது தெரிய வந்துள்ளது. திருச்சி ஜங்ஷன் பஸ் நிலையத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு அரசு பஸ் நேற்று பிற்பகலில் புறப்பட்டது. டிரைவர் பாஸ்கரன் பஸ்ஸை ஓட்டினார். கண்டக்டராக திருச்சி எடமலைப்பட்டி புதூரைச் சேர்ந்த 54 வயதான முருகேசன் என்பவர் இருந்தார். பஸ்ஸில் பயணிகள் அதிகம் இல்லை. கடைசியில் இருந்து வலதுபுறத்தில் உள்ள 3வது இருக்கையில் கண்டக்டர் முருகேசன் உட்கார்ந்திருந்தார். பஸ் ஜங்ஷன் அருகே கலையரங்கம் தியேட்டரை கடந்து சென்று வலதுபுறம் திரும்பியது. அப்போது கண்டக்டர் முருகேசன் உட்கார்ந்திருந்த இருக்கை திடீரென அப்படியே பெயர்ந்து படிக்கட்டு வழியாக ரோட்டில் வந்து விழுந்தது. கண்டக்டர் முருகேசனும் சீட்டோடு வந்து விழுந்தார். இதை பார்த்த பயணிகள் அலறினர். டிரைவர் பஸ்ஸை நிறுத்தினார். ரோட்டில் விழுந்ததில் முருகேசனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. அவரை உடனடியாக ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயம் பெரிய அளவில் இல்லை. டாக்டர்கள் சிகிச்சை அளிக்கின்றனர். இதனிடையே பஸ்ஸில் இருந்த பயணிகள் பின்னால் வந்த இன்னொரு பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டனர். ரோட்டில் கிடந்த இருக்கையை பயணிகள் உதவியுடன் பஸ்ஸில் தூக்கி போட்டுக்கொண்டு டிரைவர் பஸ்ஸை பணிமனைக்கு ஓட்டிச் சென்றார். கண்டக்டர் ரோட்டில் வந்து விழுந்த நேரத்தில் பின்னால் பஸ், லாரி என எந்த வாகனமும் வரவில்லை. வந்திருந்தால் கண்டக்டரின் நிலைமை மிக மோசமாகி இருக்கும் என பயணிகள் அச்சத்துடன் கூறினர். கண்டக்டர் உட்கார்ந்திருந்த இருக்கையின் நட்டு போல்ட்டுகள் ஏற்கனவே கழன்றிருந்தன. அதை பணிமனை பராமரிப்பு ஊழியர்கள் கவனிக்காமல் விட்டுள்ளனர். இருக்கையுடன் கண்டக்டர் ரோட்டில் வந்து விழ இதுதான் காரணம் என திருச்சி பணிமனை வட்டாரங்கள் கூறின. அரசு பஸ்ஸின் சீட்டே கழன்று சாலையில் விழுந்த சம்பவம் பயணிகள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாலான அரசு பஸ்கள் இப்படித்தான் ஓட்டை உடைசலாக இருக்கின்றன. என்ன நடக்குமோ என அச்சத்துடனே பயணிக்க வேண்டியுள்ளது என பயணிகள் கூறினர். அரசு பஸ் இருக்கை ரோட்டில் கிடக்கும் போட்டோவை சமூக வலைதளங்களில் ஷேர் செய்து தமிழக அரசை மக்கள் கலாய்க்கின்றனர்.